ஒரு டீச்சர் தன்னோட கிளாஸில் யார் ரொம்ப பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போட்டி வச்சுருந்தாங்க. என்னென்னா அவங்க நிறைய விதைகளை அவங்க கையில் கொடுத்தாங்க. இதை நீங்கள் வளர்த்தி கொண்டு வாங்க, 2 வாரம் கழித்து யாருடைய செடியில் நிறைய பூக்களும் கனிகளும் இருக்கோ அவங்க தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. எல்லோரும் வாங்கிட்டு வீட்டில் போய் தண்ணி ஊற்றி வளர்த்த ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு பையனுக்கு அந்த செடி வளரவே இல்லை. திருப்பி எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நாள் வந்தபோது எல்லோரும் நிறைய பூச்செடிகளை கொண்டு வந்தாங்க. நிறைய கனி இருக்கிற செடிகளெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த பையன் மட்டும் அப்படியே கொண்டு வந்தான். அப்போது டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, யாரோடதையுமே பார்க்காம இவனுக்கு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்ட் கொடுத்தாங்களாம். ஏன்னா அந்த டீச்சர் ஆல்ரெடி வளராத விதைகள் தான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தாங்களாம். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய சூழ்நிலை எதுவாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு இது நடந்துருச்சே எனக்கு நடக்கலையேன்னு சொல்லி யோசித்து நம்ம எதையாவது பண்ணாமல் வெயிட் பண்ணலாம், உண்மையோடு இருக்கலாம். கர்த்தர் நமக்கு உண்டான உயர்வுகளை தருவார். காட் பிளஸ் யூ.